வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண்மை திட்டப்பணிகள் மற்றும் மானிய திட்டங்கள் குறித்து விருதுநகர் மாவட்ட வேளாண்மை துறையின் இணை இயக்குனர் எஸ் கனகராஜன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சூரிய ஒளி விவசாய பம்பு மூலம் பயன்பெற்ற சிவகங்கை மாவட்டம் வேதியரேந்தல் வேளாண்மையாளர் பி அர்ஜுனன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஆடு வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகளும் அவற்றிற்கான தீர்வுகளை விவரிக்கின்றார் டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை, வேலூர், கடலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வளர்ந்து வரும் அறிவியல் முன்னேற்றத்தாலும் பெருகி வரும் கட்டமைப்புகளாலும் மின்சார தேவை அதிகமாகின்றது. மழை மற்றும் ஆற்று நீர் பாசனங்களை நம்பி வேளாண்மை செய்தாலும் நிலத்தடி நீரினை கொண்டு வேளாண்மை செய்தலும் இன்றியமையாததாகின்றது. இதற்கென மத்திய மாநில அரசுகள் சூரிய ஒளியை கொண்டு மின்னாற்றல் உற்பத்தியினை பெருக்கி அதன் மூலம் வேளாண்மைக்கு உதவிட திட்ட செயலாக்கம் ஊரக பகுதிகளில் செயல்படுத்தி வருகின்றன. இத்திட்டத்தில் பயன்பெற்ற வேளாண்மையாளர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வேதியரேந்தல் பி அர்ஜுனன் அவர்களை சந்தித்த போது, இப்போ சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றிய தெற்கு சந்தனூர் கிராமத்தில் வந்து திரு அர்ஜுனன் என்ற விவசாய நிலத்தில் வந்து வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் இந்த சோலார் பம்பிங் சிஸ்டம், சூரிய ஒளி மின்சக்தி பம்பு அமைத்திருக்கிறோம். இது தொடர்பாக அவர் வந்து அந்த விவசாயி வந்து தன்னுடைய பயன்களை வந்து இப்போ எடுத்து சொல்வார். ஐயா, இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த நிலத்தில் குடியிருக்கிறீங்க? எனக்கு 15 வயசுலேருந்து இங்கே இருக்குது சார். எத்தனை வருஷம், எத்தனை ஆண்டுகளாக? நான் 40 வருஷம். 40 வருஷமாக வந்து இப்போ குடியிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு? 5 ஏக்கர் சார். 5 ஏக்கர். 5 ஏக்கரில் இதுக்கு முன்னால் வந்து இந்த சூரிய ஒளி பம்ப் சிஸ்டம் அமைக்கிறதுக்கு முன்னால் வந்து என்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க? முதல்ல வந்து டீசல் இன்ஜினை வச்சு 1 ஏக்கர் தான் சார் விவசாயம் செஞ்சு. டீசல் இன்ஜினை வச்சு 1 ஏக்கர் தான் விவசாயம். என்ன விவசாயம்? நெல், கடலை இது போட்டு. நெல், கடலை போட்டுட்டு இருந்தீங்க. அது வந்து எப்படி லாபகரமானது? எந்த லாபமும் கிடையாது சார். ஏன், எதனால் அப்படி? டீசல் செலவு. டீசல் செலவு. இப்போ வந்து சூரிய ஒளி பம்பு அமைத்த அப்புறம் வந்து எவ்வளவு பகுதியில், எவ்வளவு பரப்பில் வந்து நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க? இப்போ 5 ஏக்கருமே விவசாயம். 5 ஏக்கரில் வந்து விவசாயம் செய்து இப்போ விவசாயம் வந்து நல்ல மகசூல் கிடைக்கிற தருணத்தில் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கா? தண்ணீர் பற்றாக்குறை இல்லை சார். இல்லை, ஓரளவு. இப்போ 5 ஏக்கர் பாய்கிறதுக்குள்ள தண்ணீர் போதுமான அளவுக்கு தண்ணீர் இருக்குதா? தண்ணீர் இருக்கு. அப்போ மீதமுள்ள தண்ணீரை வந்து பக்கத்தில் உள்ள விவசாயிகளுக்கு உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளதா? வாய்ப்பு இருக்குது சார். இங்கே யாரும் விவசாயம் செய்ய மாட்டேங்குது. காடுனால நீங்கள் மட்டும்தான் விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு பராமரிப்பு செலவுன்னு எப்பயாவது இப்போ இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இந்த சோலார் பம்பிங் சிஸ்டம், இந்த சூரிய ஒளி பம்பில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து இந்த எதுலையாவது வந்து மராமத்து பணிகள் ஏதாவது நீங்கள் இது வரைக்கும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததா? இல்லை சார். இல்லை, அதெல்லாம் அது வரைக்கும் வரல. எல்லாம் நல்ல முறையில் ஓடிக்கிட்டு. நல்ல முறையில் ஓடிக்கிட்டு. இந்த சூரிய ஒளி
மூலம் இயங்கும் பம்பு சிஸ்டம் போடுறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து 1 ஏக்கர் தான் விவசாயம் பண்ணேன்னு சொன்னீங்களா? ஆமாம் சார். அதில் வந்து டீசல் செலவு எவ்வளோ வந்தது? டீசலுக்கும் அதுக்கும் சரியாக தான் சார் இருக்குது, எந்த மிச்சத்துக்கும் வேலை இல்லை சார் விவசாயிகளுக்கு. சரி, இப்போ வந்து நீங்கள் இப்போ 5 ஏக்கரில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். அதாவது நெல்லும் உளுந்தும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், நெல். இப்போ இதனால் வந்து நீங்கள் எவ்வளோ மகசூல் எதிர்பார்க்குறீங்க? இந்த வருஷத்தில் எப்படியும் 10-50 ரூபா லாபம் கிடைக்கும் சார். 50 ரூபா லாபம் கிடைக்கும். அதாவது பயிர் செலவு போக 50 ரூபா லாபம் கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆமாம் சார். என்ன? ஆமாம் சார். இதை வந்து நீங்கள் அடுத்து இதுக்கப்புறம் வந்து வேற என்ன கிராப் நீங்கள் போட போகிறீங்க? வேறு கோடை காலத்துக்கு இந்த சூரிய ஒளி நல்லா உதவும், அதுக்காக கடலை போடுவோம், மக்காச்சோளம் போடுவோம். இப்போ கடலையில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை வந்து கடலை எடுப்பீங்க? ஒரு தரம் போட்டால் இப்போ மாசியில் போடுவோம். நீ அறுவடைக்கு பின்னாடி தைக்கு பின்னாடி மாசியில் தான் போடணும். அது மாசி எவ்வளோ ஏக்கரில் போடுவீங்க? அது இதே மாதிரி 3 ஏக்கரு அந்த உளுந்தையும் பிடிங்கிட்டோம்னா அப்புறம் அதுலேயும் போடலாம். இப்போ இந்த பகுதி விவசாயி திரு அர்ஜுனன் அவர்கள் வந்து தன்னுடைய நிலத்தில் வந்து வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் இந்த சூரிய ஒளி பம்ப் செட் அமைத்த பிறகு வந்து தன்னுடைய நிலம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, அதில் வந்து எந்த அளவுக்கு சுழற்சி முறையில் வந்து அவர் பயிர் செஞ்சு வராருங்கிறத சொன்னார். முதல்ல வந்து 1 ஏக்கரில் நெல் போட்டிருந்தார் அதற்கு முன்னே. இப்போ வந்து 5 ஏக்கரில் நெல் போட்டிருக்கிறாரு. அப்புறம் அடுத்து வந்து இந்த நெல் எடுத்ததுக்கப்புறம் வந்து உளுந்து, கடலை போன்ற பயிர்களை வந்து அந்த 5 ஏக்கர்லையும் போட்டு நல்ல மகசூல் கிடைக்கிறதற்கு வாய்ப்பு இருக்குன்றாரு. அவர் மேலும் இந்த விவசாயத்தில் வந்து மேலும் பல யுக்திகளை வந்து துறைகளின் மூலம் கையாண்டு நல்ல வாழ்க்கையில் வளம் பெறுமாறு அனைவர் சார்பாகவும் நான் வேண்டுகிறேன். இந்த பகுதியில் விவசாயி திரு அர்ஜுனன் அவர்கள் பயனடைந்தது போல ஏனைய பக்கத்து விவசாயிகளும் வந்து இந்த மாதிரி சோலார் பம்பிங் சிஸ்டம் முறையை வந்து வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வந்து அமைத்து அவர்களும் வந்து நல்ல விவசாயத்தில் மேம்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், சமுதாய அந்தஸ்து உயர வேண்டும் என்று துறையின் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். மேலும் விவரம் பெற பி. அர்ஜுனன் அவர்களை 09090527505 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஆடு வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகளும் அவற்றிற்கான தீர்வுகளும் குறித்து பண்ணையாளர்களுக்கு விவரிக்கின்றார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ். செந்தில்குமார் அவர்கள். இன்றைய ஆலோசனை நேரத்தில் ஆடு வளர்ப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகள் பற்றி கூற இருக்கின்றேன். காலங்காலமாக ஆடு வளர்ப்பு தொழிலில் சிறு மற்றும் குறு விவசாய பெருமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவசாய பெருமக்கள் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக கருதுவது இனவிருத்தி, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அடுத்ததாக தீவனங்கள், தீவனத்தில் என்னென்ன வகையான தீவனங்கள் கொடுக்கலாம் என்று ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அடுத்ததாக நோய்களுடைய தாக்கம் மற்றும் குடப்புழு நீக்க மருந்துகள் கொடுப்பதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நான்காவதாக விற்பனையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், ஐந்தாவதாக தொழில்நுட்ப ஆலோசனைகள் போன்ற பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகளை பற்றி பார்ப்போம். இன்றைய பொழுதில் இனங்கள், இனவருத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கூறுகின்றேன். ஒரு ஆடு வளர்ப்பு தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர் எந்த இனங்களை தேர்வு செய்ய வேண்டும், எந்த இனங்களை தேர்வு செய்யக்கூடாது, அதை பற்றி நாம் இப்போ கூறுகிறோம். வெள்ளாடுகளை பொறுத்தளவில் இந்த தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் கன்னியாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம், கொடியாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம், இந்த ரகத்தை வைத்து அந்த பகுதி மக்கள் ஈடுபட்டால் அதிக லாபம் பெறலாம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலை பிரதேசங்களை சார்ந்த மாவட்டங்களில் உள்ள மக்கள் கன்னியாகுமரி மாவட்டம், தேனி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் காது நீளமாக இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தலைச்சேரி ஆடுகளை வைத்து வளர்த்தால் அதிக லாபம் பெறலாம். செம்மறி ஆடுகளை பொறுத்தளவில் பொட்டாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெம்பூர் இனம், அடுத்ததாக ராமநாதபுரம் வெள்ளை, கீழக்கரிசல், இந்த 3 இனங்களையுமே தென் தமிழகத்தை பொறுத்தளவில்
அதிகமான மக்கள் ஈடுபட்டு கொண்டு வளர்த்து வருகின்றனர். அதை வைத்து வளர்க்கலாம். மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி இந்த மாவட்டங்களில் செம்மறியாடை பொறுத்தளவில் மேச்சேரி இனத்தை வைத்து வளர்க்கலாம். கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாவட்டங்களில் சென்னை சிவப்பு என்ற செம்மறியாட்டை வைத்து வளர்க்கலாம். இதில் நாம் கூறுவது என்னவென்றால், அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஆட்டினுடைய வகைகளை, அதாவது ரகங்களை வைத்து வளர்த்தோம் என்றால் அதிக லாபம் பெறலாம். கிடாக்களை பொறுத்தளவில் அந்தந்த இனத்தினுடைய கிடாக்களை அந்தந்த இனத்தோடு சேர்க்கும் பொழுது அதனுடைய வீரியம் மாறாமல் இருக்கும், குட்டியினுடைய இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும் என்று நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தீவனங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். தீவனங்கள் என்று கூறினாலே கால்நடை வளர்ப்பு தொழிலில் 100 ரூபாய் செலவு பண்ணோம் என்றால் ஒரு 50லேருந்து 60 ரூபாய் அதற்கு தான் செலவு பண்ணுவோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமச்சீரான தீவனத்தை ஆடுகளுக்கு கொடுத்து வளர்க்க வேண்டும். சமச்சீரான தீவனம் என்றால் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், முதலாவதாக எரிசக்தி, அப்புறம் புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, தாது உப்புக்கள், இந்த சத்துக்கள் இடமே அடங்கியதான் சமச்சீரான தீவனம். இந்த தீவனத்தை ஆடுகளுக்கு கொடுத்து வளர்த்தோம் என்றால் நல்ல முறையில் பயிர் வகை தாவரங்களான கோஃபோர், வேலி மசால் இந்த மாதிரியான பயிர் வகையை நாம் வளர்த்து பயிரிட்டு நாம் இந்த மக்கள் லாபம் பெறலாம் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் விவரம் பெற டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்களை 09486258393 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 7 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 7 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 7 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 62.3%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15.9%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு பதிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 400.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 970.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.4ஆகவும் இருந்தது. பெரம்பலூர் மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. போதிய மண் ஈரம் இருப்பின் நெல், தரிசு, பயிறு வகை பயிர்களில் பூக்கும் தருணத்தில் இலைவழி தெளிப்பாக பயறு அதிசயம் ஏக்கருக்கு 2 கிலோ பூக்கும் தருணத்திலும் 15 நாட்கள் இடைவெளியிலும் தெளிக்கவும்.
மானாவாரி நிலக்கடலையில் காய்பிடிக்கும் திறனை அதிகரிக்க ஏக்கருக்கு ஜிப்சம் 160 கிலோ 40 முதல் 60 நாட்களுக்குள் மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து இட வேண்டும். மாசி பட்டத்தில் எள் விதைப்பதற்கு திண்டிவனம் 4, திண்டிவனம் 6, விருத்தாச்சலம் 1 ரகங்கள் ஏற்றவை. விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தி செய்ய 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து விதைக்கவும். வேலூர் மற்றும் கடலூர் மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு, கோமாரி நோய்க்கான தடுப்பூசி கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவரால் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை போடப்படுகிறது. எனவே கால்நடை பண்ணையாளர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் மாடுகளுக்கு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கவும். நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 1.25 கிலோ காப்பர் ஹைட்ராக்சைடு 77 WP நெல் நடவு செய்த 30ஆம் மற்றும் 45ஆம் நாட்களில் தெளிக்கவும். வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 - 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. மத்திய மாநில அரசுகள் வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள், செலவினங்களை குறைத்தல், அதிக மகசூல் மற்றும் வேளாண்மையாளர்களின் உற்பத்தி வருவாயை பெருக்குதல் போன்ற காரணிகளுக்கு செயல் வடிவம் அளித்திட பல முக்கியமான முன்னேற்ற திட்டங்களை வகுக்கின்றன. இவை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதை குறித்து விவரிக்கின்றார் விருதுநகர் மாவட்ட வேளாண்மை துறையின் இணை இயக்குனர் எஸ். கனகராஜன் அவர்கள்.
விருதுநகர் மாவட்டமானது மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளும், வடக்கே மதுரை மாவட்டமும், தெற்கே தூத்துக்குடி மாவட்டமும், கிழக்கே ராமநாதபுரம் மாவட்டத்தையும் எல்லையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிலுக்கும் தீப்பெட்டி தொழிலுக்கும் பெயர் பெற்ற மாவட்டமாகும். இம்மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சின்னமான கோபுர சின்னத்தை தன்னகத்தை கொண்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் அமைந்திருப்பது சிறப்பாகும். விருதுநகர் மாவட்டத்தின் ஆண்டு சராசரி மழையளவு 811.7 மில்லிமீட்டர். 2015ஆம் ஆண்டு 910 மில்லிமீட்டர் இம்மாவட்டத்தில் கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது கூடுதலாக இம்மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் 98 மில்லிமீட்டர் கூடுதலாக கிடைக்கப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான நீர்நிலைகளில் நீர் நிரம்பி விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 2010 மற்றும் 2011ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு கூடுதலாக மழை கிடைக்கப்பட்டுள்ளபடியால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இரண்டாம் பாக சாகுபடிக்கு தயாராகி வருகின்றனர். இம்மாவட்டத்தில் பயிர் சாகுபடியை பொறுத்தமட்டில் மாவட்டத்தின் ஆண்டு சராசரி பயிர் சாகுபடி பரப்பு 1,15,400 ஹெக்டேர் ஆகும். 2015ஆம் ஆண்டில் காரிப் மற்றும் ராபி பருவங்களில் நெல் பயிரில் 20,437 ஹெக்டேரிலும், சிறுதானிய பயிர்கள் 38,438 ஹெக்டேர் பரப்பிலும், பயிர் வகை பயிர்கள் 13,286 ஹெக்டேர் பரப்பிலும், எண்ணெய் வித்து பயிர்கள் 7,649 ஹெக்டேரிலும், பருத்தி 11,386 ஹெக்டேரிலும், கரும்பு 2,067 ஹெக்டேரிலும் பயிர் சாகுபடி செய்யப்பட்டு ஆக மொத்தம் விருதுநகர் மாவட்டத்தில் வேளாண்மை பயிர்கள் அனைத்தும் 94,633 ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இரண்டாம் போக சாகுபடியாக அனைத்து பயிர்களுமாக 9,460 ஹெக்டேர் சாகுபடி பரப்பு கொண்டு வர திட்டமிடப்பட்டு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு செயல்முறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 2015-16ஆம் ஆண்டு மாநில திட்டப்பணிகளான விதைப்பண்ணைகள் நெல் பயிரில் 155 ஹெக்டேர் பரப்பிலும், சிறுதானிய பயிர்கள் 24 ஹெக்டேர் பரப்பிலும், பயிர் வகை பயிர்கள் 200 ஹெக்டேரிலும், எண்ணெய் வித்து பயிர்கள் 55 ஹெக்டேரிலும், பருத்தி 50 ஹெக்டேர் பரப்பிலும் விதைப்பண்ணைகள் அமைக்கப்பட்டு தற்போது அறுவடை பணி நடைபெற்று வருகிறது. மேற்கூறிய விதைப்பண்ணைகளிலிருந்து சிறுதானிய பயிர்கள் 13,600 மெட்ரிக் டன்னும், பயிர் வகை பயிர்கள் 44 மெட்ரிக் டன்னும், பருத்தி பயிர் 16 மெட்ரிக் டன்னும், எண்ணெய் வித்து பயிர்கள் 24 மெட்ரிக் டன்னும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதனை தவிர்த்து தற்போது நெல் பயிரானது மணிப்பிடிக்கும் பருவத்திலும் அறுவடை நிலையிலும் உள்ளபடியால் இம்மாவட்டத்தில் வேளாண்மை துறையின் சார்பாக 400 மெட்ரிக் டன்னும், இதர பயிர்களில் 60 மெட்ரிக் டன்னும் கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் மாநில திட்டப்பணிகளான விவசாயிகளின் பயிர் நிலங்களில் பயிர் விளைச்சல் போற்றி மாநில அளவில் நெல், கம்பு, சோளம், இரவை, மக்காச்சோளம், பருத்தி ஆகிய பயிர்களிலும், மாவட்ட அளவில் நெல், கம்பு, மக்காச்சோளம், பருத்தி ஆகிய பயிர்கள் மாவட்ட அளவிலும் பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு தற்போது அறுவடை பணி நடைபெற்று வருகின்றது. வேளாண்மை பயிர்களில் பேரிடர் காலங்களில் வறட்சி மற்றும் மழை வெள்ளத்தால் பயிர்கள் பாதிக்கப்படும் பட்சத்தில் அதற்காக இழப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு வழங்கும் பொருட்டு காரிப் மற்றும் ராபி பருவங்களில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் மாவட்டத்தில் 16 வகை பயிர்களில் செயல்படுத்தப்பட்டு பயிர் இழப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கு பிரீமியம் செலுத்தப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டு 2015-16ஆம் ஆண்டு மத்திய மற்றும் மாநில பங்களிப்புடன் கூடிய தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம், தமிழ்நாடு பருத்தி சாகுபடி இயக்கம், தேசிய எண்ணெய் வித்து உற்பத்தி இயக்கம், விதை கிராம திட்டம் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான வேளாண் இடுபொருட்களும் வேளாண்மை இயந்திரங்களும் பின்னேற்பு மானியமாக வழங்கப்பட்டு திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் நடப்பு ஆண்டில் சர்வதேச பயிர் வகை ஆண்டாக உள்ளபடியால் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவுப்படி இரண்டாம் போக சாகுபடியாக பயிர் வகை பயிர்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் பொருட்டு பயிர் வகை பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டு மைக்ரோ லெவல் பிளானிங் என்ற அடிப்படையில்
கிராமங்கள் தோறும் விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டு பயிர் வகை சாகுபடியை அதிகப்படுத்தி விளைச்சலை பெருக்கி மாவட்டத்தில் இருமடங்கு விளைச்சலை பெருக்கி மும்மடங்கு விவசாயிகள் வருமானத்தை பெறும் பொருட்டு திட்டமிடப்பட்டு செயல்முறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மாநில வேளாண்மை விரிவாக்க சீரமைப்பு திட்டத்தின் கீழ் அந்தந்த பருவத்திற்கேற்ற பயிர் சாகுபடிக்கேற்ற தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் மாநிலத்திற்குள் பயிற்சி, விவசாயிகளுக்கான பயிற்சி மற்றும் மாவட்டத்திற்குள்ளான பயிற்சி, மாநிலத்திற்குள்ளான பட்டறிவு பயணம், மாவட்டத்திற்குள்ளான பட்டறிவு பயணம் மற்றும் வேளாண் தொழில்நுட்பங்கள் பற்றிய துண்டு பிரசுரங்கள் வெளியிடுதல், விவசாய விரிவாக்க பணியாளர்களுக்கான புத்தாக்க பயிற்சி ஆகிய பல்வேறு பணிகளை செயல்படுத்தப்பட்டு மாவட்டத்திற்கு வேளாண்மை துறைக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டும் பிற துறைகளுக்கும் வேளாண்மை சார்ந்த பிற துறைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டு அத்திட்டங்கள் அனைத்தும் இம்மாவட்டத்தில் வேளாண்மை துறையின் சார்பாக முழுமையாக செயல்படுத்தப்பட்டு சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. எனவே மேற்கூறிய மானிய திட்டங்களையும் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பெற்று அதன் மூலம் தங்களுடைய விவசாய விளைச்சலை பெருக்கி வாழ்வாதாரத்தை பெருக்கி நல்ல பயனடையுமாறு விவசாயிகளை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற எஸ் கனகராஜன் அவர்களை 0456252705 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்று உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 1/3/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இலவச கறவை மாடு வளர்ப்பு மூலம் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா சொக்கலிங்கபுதூர் கிராம வேளாண்மையாளர் எஸ் செண்பகம் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். திருவள்ளூர், தர்மபுரி மற்றும் விருதுநகர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாவட்ட நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை நீர்வடி பகுதி மேலாண்மை திட்ட செயலாக்கம் குறித்து விருதுநகர் மாவட்ட நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை திட்ட மேலாளர் மற்றும் வேளாண் துணை இயக்குனர் எம் பழனிசெல்வம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை சார்ந்த தகவல்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.